அப்படின்னு நம்பி அதை அப்படியே அச்சடிச்சான் காப்பி போல பிரதி எடுப்பது அல்ல கல்வி. சரியோ தப்போ சொந்தமா சிந்திச்சு தைரியமா எழுதுவோம், பார்த்துக்கலாம்னு சுயமாக சிந்திக்க தெரிந்த மனிதர்களை உருவாக்குவதுதான் கல்வி. அதுதான் நம்முடைய புதிய வெற்றி கல்வி. அப்ப இது எங்க இருந்து தொடங்கலாம் அப்படின்னு நாங்க சொல்கிற போது, கரிக்குலம், பாடத்திட்டங்கள். நம்ம இத்தனை நாட்களாக கடந்து வந்த பாடத்திட்டங்கள்லாம் பல வகையில நமக்கு உதவி செய்தது. அதை கொஞ்சம் நம்ம மாத்தலாம். எப்படி? டெக்ஸ்ட் புக்னு சொல்லும் போது அதுல எழுத்து அதிகமா இருக்கும். எழுத்து கூட்டி சில குழந்தை படிக்கும், ஒரு குழந்தை வேகமா படிக்கும், ஒரு குழந்தை ஸ்லோவா படிக்கும், ஒரு குழந்தைகளை தூக்க முடியும், தூக்க முடியாது. ஒன்று போல் ஒலிக்கும் ஓசைகள் குழப்பத்தை ஏற்படுத்தும். இப்ப பார்த்தோம், அண்ணன் ஒரு பேர் சொன்னாரு, அவர் சரியா சொன்னது இந்த வரிசைக்கு தெரிஞ்சது, அங்க கொஞ்சம் குழப்பம் வந்தது. இது மாணவர்களுக்கு வரும். ஒன்று போலவே இருக்கிற எழுத்து குழம்பும். டி இப்படி வருமா, பி இப்படி வருமா, ஒரு குழந்தைக்கு குழம்பும். அப்ப இந்த குழந்தைகளை அறிமுகப்படுத்தும் போது இத்தனை நாளா என்ன சொல்லுவாங்க, சார் பிரைட் ஸ்டூடெண்ட் சார், சார் இந்த பையன் கொஞ்சம் ஆவரேஜ் ஸ்டூடெண்ட் சார். உலகத்துல ஆவரேஜ் ஸ்டூடெண்ட் ஒருத்தன் இல்ல. இனிமே ஆவரேஜ் ஸ்டூடெண்ட் யாரையும் சொல்லக்கூடாதுன்னு நம்முடைய வெற்றி தலைவரினுடைய இந்த பள்ளிக்கல்வித்துறை தீர்மானித்திருக்கிறது. இப்ப அவங்களுக்கு என்ன சொல்லலாம்? அவங்க கொஞ்சம் ஸ்லோவா படிச்சுக்குவாங்க, புரிஞ்சுக்குவாங்க. ஸ்லோ லேர்னர்ஸ். தமிழ்ல மெல்ல கற்கும் குழந்தை அப்படி கூட சொல்லவன. அது என்ன மெல்ல கற்கும் குழந்தை? தன் வேகத்தில் கற்றுக்கொள்ளும் குழந்தைகள் என்ற அவர்களுடைய பேரையே நம்முடைய அரசாங்கம் பள்ளிக்கல்வித்துறையில மாத்துது. அப்ப அவங்க தன் வேகத்தில் கத்துக்குவாங்க. ஒரு குழந்தை 2 வகுப்புல பிடிச்சிரும், ஒரு குழந்தைக்கு 2 வருஷம் ஆகும், ஒரு குழந்தைக்கு 2 மாசம் ஆகும், ஒரு குழந்தைக்கு பாட வரும், ஒன்று ஆடும், ஒன்று பேசும். சில குழந்தைகளுக்கு என்ன வரும்னு அதுக்கே தெரிந்து கொள்வதற்கு ஒரு டைம் கொடுக்கணும். அப்ப இன்னும் சில மாற்றங்களை நம்ம என்ன பண்ணணும்? ஒரு அட்மாஸ்பியரை ஏற்படுத்தணும். ஒரு செடியில பூ பூக்கலன்னா அது அந்த செடியினுடைய பிரச்சனை கிடையாது. மண்ணின் தன்மை, உரம், வெளிச்சம், தண்ணி, நிழல், அந்த பக்கம் ஆடு மாடு வராம இருக்கணும். அப்ப ஒரு நல்ல சூழல் இருந்தாதான் ஒரு செடியில பூ பூக்கும். ஒரு பிள்ளை நல்லா படிக்கணும், ஒரு பையனோ பொண்ணு நல்லா ஷைன் ஆகணும்னா அந்த பள்ளிக்கூடம், ஆசிரியர், பாடத்திட்டம், அதிகாரிகள், இந்த அரசாங்கம் எல்லாம் சேர்ந்து ஒரு நல்ல பாதுகாப்பான சூழல் கொடுத்தா அந்த குழந்தை தன்னை எறிந்து பூ போல பூத்துரும். பார்ப்பதற்கு ஒன்று போலவே இருந்தாலும் எல்லா பூவும் ரோஜா பூன்னு சொல்லுவோம். ஆனா ஒரு பூ மாதிரி இன்னொரு பூ இருக்காது. வரி குதிரை ஒன்று போலவே இருக்கும். ஒரு குதிரையினுடைய வரிகளை போல இன்னொரு குதிரைகள் இருக்க வரிகள் இருக்காது. நம்ம கை அப்படி கை நாட்டு வைக்கிறோம், ஒண்ணு போலதான் இருக்கும். ஆனா எனது கை விரல் போல அவருடைய கை விரல் இருக்காது. அப்புறம் எப்படி எல்லா குழந்தையும் ஒரே மாதிரி இருக்கும்? ஒவ்வொரு குழந்தையும் ஒவ்வொரு விதமா இருக்கும். அவங்களுடைய அழகே அதுதான். அவங்கள நம்ம புரிஞ்சுக்கணும், அவங்கள நான் அரவணைக்கணும். ஒரு மாண்புமிகு உறுப்பினர் பேசும்போது கூட கொஞ்சம் கோவப்பட்டாங்க. நீங்க கையில் இருந்த பெரம்பெல்லாம் பிடிங்கிட்டீங்க, குழந்தை கொஞ்சம் ஆக்ரோஷமா இருந்தா என்ன பண்றது? எவ்வளவு ஆக்ரோஷமாக இருந்தாலும் தாயுள்ளத்தோடு அந்த குழந்தையை அணைத்து அவனுக்கு புரியக்கூடிய அன்பு மொழியில் பேசி அவனையும் ஆளாக்கி அழகு பார்ப்ப போவதுதான் வெற்றி தலைவரின் அரசு என்பதை சொல்லிக்கிறேன். என்னெல்லாம் சொல்லி தரலாங்கிறத விட எப்படி சொல்லி தரலாங்கிறத எங்களுடைய மானிய கோரிக்கை யோசிக்குது. எப்படி சொல்லி தரலாம்? இப்ப எனக்கு தமிழ் நல்லா வரும், சின்ன வயசுல தமிழ் நல்லா படிப்பேன். ஆனா எனக்கு கணிதம் வராது, கொஞ்சம் கஷ்டமா இருக்கும். கணிதம் வராத குழந்தைகளுக்கு எப்படி சொல்லுது? அப்ப கதைகளின் வழியே கணிதம் எடுத்த உடனே அல்ஜிப்ரா, ட்ரிக்னாமெட்ரி, இன்டெகிரல் கால்குலஸ் தான் பையன் பயந்துருவான். அப்போ ஒரு கதை மாதிரி அந்த பாடத்திட்டத்தை உருவாக்குறோம். என்னுடைய பொம்மைகள் எங்கே? நாம இன்னைக்கு ஒரு பலூன் கடை போலாமா? ஒரு கதை மாதிரி கதைகளின் வழியே கணிதத்தை சொல்ல போறோம். ஃபியூச்சர் ரெடினஸ், வருங்காலத்திற்கு தேவையான வகையில் இந்த குழந்தை எப்படி உருவாக்கணும்னா, ஆர்டிபிஷியல் இன்டெலிஜென்ஸ் சொல்லித்தர காலகட்டத்தை கூட தாண்டிட்டோம். இப்ப நாங்க என்ன சொல்ல போறோம்னா, இந்த ஆர்டிபிஷியல் இன்டெலிஜென்ஸையும் தாண்டி அதுல வெறும் பயனாளராக இல்லாம அவர் அதுல ஒரு கிரியேட்டரா இந்த ஏஐல இருக்கக்கூடிய டூல்ஸ்ல எப்படி ப்ராம்ப்ட் அடிக்கணும்னா ப்ராம்ப்ட் இன்ஜினியரிங் சொல்லி தர வேண்டும் என்று என்னுடைய மானிய கோரிக்கை இந்த இடத்துல யோசிக்கிறது. அடுத்து மிக முக்கியமான விஷயம், அந்த வகுப்பறை இருக்கு பாருங்க. நிறைய சொன்னீங்க. அவர் சில பேர் வன்முறையில் இருக்கிறாங்க, சில பேர் தவறான பாதைக்கு போறாங்க. ஒரு பிரச்சனை அப்போ ஒரு வீடியோ வந்தது. எங்க முதல்வர் என்னை கூப்பிட்டு பேசும்போது நான் உடனே, ஐயா இந்த தலைமை ஆசிரியர் இந்த நடவடிக்கை எடுத்து இந்த ஆசிரியர் இப்படி மாத்திட்டேன், நான் எடுத்த நடவடிக்கை எல்லாம் கடன்னு சொல்லிக்கிட்டே போனேன். அவர் இடையில நிறுத்தி ஒண்ணு சொன்னாரு. அன்னியிலிருந்து நான் சிந்திக்கிற விதமே மாறிடுச்சு. அவர் சொன்னாரு, எஸ் இந்த ஸ்டூடெண்ட்ஸ் தப்பு பண்ணியிருக்கிறாங்க, ஆனா இவங்க அக்யூஸ்டு கிடையாது, அவங்க விக்டிம்ஸ் அப்படின்னாரு. ஒரு குழந்தை வன்முறை செய்யறானோ, தப்பான பாதைக்கு போறானோ, அவரை நம்ம அக்யூஸ்டா பார்க்காம, அவரை குற்றவாளியாக பார்க்காமல், ஏதோ ஒரு சூழல், குடும்ப சூழல், புற சூழல், சமூக சூழல்ல அவரை விக்டிமாக பார்க்க வேண்டும் என்ற ஒரு கண்ணோட்டத்தை பார்க்கணும். அதுல இருந்து எப்படி தடுக்கிறது? முதல் விஷயம் பிடி பீரியட் தான். இனி தமிழ்நாட்டில் அரசு பள்ளிகளில் எந்த பள்ளியிலும் ஒரு பிடி பீரியட் கூட கட் செய்யக்கூடாது என்பதை தீர்மானமாக இந்த அரசாங்கம் முடிவெடுத்திருக்கிறது. பிடி பீரியடை கட் பண்ணிட்டு வேற ஏதோ காரணம் வச்சு சயின்ஸ் வகுப்போ மேக்ஸ் வகுப்போ எடுக்கிறோம். என்னைக்காவது மேக்ஸ் வகுப்பை கட் பண்ணி அவனை போய் பிடி பீரியட் போய் விளையாடுறான்னு சொல்லியிருக்கோமா? இல்ல. இந்த சூழலை மாற்றுவதற்காக, உடலினை உறுதி செய்வதற்காக, தினந்தோறும் அவனுடைய சிந்தனையை செதுக்குவதற்காக பல்வேறு அறிவிப்புகளை நாங்கள் உருவாக்கி இருக்கிறோம். உணவு, இந்த உணவு தமிழ்நாட்டு கல்வியோடு இரண்டரை கலந்தது.
இலவச உணவு நீதி கட்சி தந்தது, அதை மதிய உணவாக்கி தமிழ்நாடு முழுக்க உணவு போட்டது எங்க கொள்கை தலைவர் கர்மவீரர் காமராசர் ஐயா. தமிழ்நாட்டின் கல்வி கண் திறந்தது. புரட்சி தலைவர் சத்துணவு தந்தார், முத்தமிழறிஞர் டாக்டர் கலைஞர் முட்டை தந்தார், புரட்சி தலைவி அம்மா அதுல பல்வேறு முன்னெடுப்புகள் சுண்டல் தொடர்ச்சியா அடுத்தடுத்து கொண்டுகிட்டே வந்தாங்க. அப்ப இந்த ரொம்ப நாளா இருக்கக்கூடிய இந்த சத்துணவுல எல்லா சத்தும் இருக்கு, இதுல புரதச்சத்து சார்ந்து ஏதோ ஒண்ணு நடக்கணுமே என்ற ஒரு மாபெரும் கோரிக்கையை என்னுடைய முதல்வருடைய மேசையில வைத்திருக்கிறேன்.